மிதுன ராசிக்கார நண்பர்களே, மிதுன ராசியில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக கொஞ்சம் பெரிதும் போராடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மிதுன ராசியில் இருக்கிறவங்க கூட்டத்தில் ஒருவனாக தான் எப்பயுமே தென்படுவான். ஆனால் அவனோட மைண்டுக்குள்ளே அந்த கூட்டத்தையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு எல்லா சக்திகளும் இருக்கும். அதீத துரோகங்களை சந்தித்து நிறைய பேர்கிட்ட அவமானங்களை சந்தித்து பண கஷ்டத்தினால கூட இருக்கிறவனே பண கஷ்டத்தப்போ அவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு உங்களை உணர்த்த வச்சு, இவன் இவ்வளோ தான்டா, இவனை தான் இப்படியெல்லாம் நம்பினியா அப்படின்னு துரோகத்தை தெரிய வச்சு நிறைய இடங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் நீங்கள் பட்ட அவமானங்களுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே அடுக்கடுக்காக அப்படியே செங்கல் அடுக்கின மாதிரி அடுக்கி மேலே ஒரு கோபுரமாக உங்களை உயர்த்தி கொண்டு வந்திருக்கும். தொழில் ரீதியாக, பண ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக அதீத கஷ்டங்கள் பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசி அப்படிங்கிறது புத்திசாலித்தனம், வேகமாக சிந்திக்கக்கூடிய சிந்தனை திறன், பேசும் திறன், பல விஷயங்களை ஒரே நேரத்தில் கையாளக்கூடிய திறன், இது எல்லாமே ஒரு அடையாளமாக பார்க்கலாம். இந்த கண்டென்ட்லாம் இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில் இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வெளிப்படையாக சிரித்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் பார்க்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? எப்போவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருந்தால் நல்லதுன்னு நினைப்போம்ல. ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். அது இந்த மிதுன ராசிக்கு எக்கச்சக்கம். ஆனால் சிரிச்ச முகத்தோடையே இருப்பாங்க. சில நேரம் வெளியும் நடிக்க முடியல, சில நேரம் முகத்தில் காட்டி கொடுத்துருது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி உள்ளுக்குள்ளே அதீத யோசனையும், மன அழுத்தமோ, எதிர்காலத்தோட பயமோ, குடும்ப பொறுப்பும், இது எல்லாமே சோர்வடைந்து இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும். இது இல்லைன்னு ஒரு மிதுன ராசிக்காரை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கஷ்டங்கள் எல்லா ராசிகளுக்கும் இருக்குது. அதில் முக்கியமான ராசியை உங்களை முதல்ல வச்சுட்டாங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுன ராசி அப்படிங்கிறது புதன் அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அறிவு, வார்த்தை வல்லமை, வியாபார புத்தி, கணக்கு திறன், தொடர்பு திறன் போன்றவை இயல்பாகவே இருக்கும். இந்த திறன்கள் உங்களோட ராசியில் அடிப்படையில் இருந்திருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னாலும் சரியான நேரத்தில் அது உங்களுக்கு பயன்படும். அதே போல் மிதுன ராசியோடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பேசும் திறன் அதிகம். சார் இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே, நான் ஒன்றும் அவ்வளோ பேச மாட்டேனே அப்படின்னா நீங்கள் எதுக்குமே ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு அறிவுத்திறன் இருக்குது அப்படின்னா அது ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸை நீங்கள் உருவாக்கணும். பயந்து போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. பேசக்கூடிய திறன் உங்கள்கிட்ட இருக்குன்னா சரியான ஒரு மேடை உங்களுக்கு கிடைக்கிறதில்ல, சரியான இடத்துல உங்களை திறமையை வெளிக்காட்ட முடியல. அதே போல் தான் இந்த மிதுன ராசிக்கு பேசக்கூடிய திறன் அதிகங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறக்கூடிய விஷயம் எதன் மூலமாக அப்படின்னா பேசக்கூடிய திறனால். நீங்கள் ஒரு நல்ல ஆள் அப்படிங்கிறத நடந்துக்கிட்டே நீங்கள் அப்படியே உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலமாகவேலாம் நீங்கள் வெளிப்படுத்த முடியாது. உங்களோட பிரச்சனையோ இல்லை உங்களுடைய நன்மைகளோ இல்லை உங்களுடைய ப்ளஸ் அண்ட் நெகட்டிவோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்திங்கன்னா வாய் மூலமாக தான் சொல்லி ஆகணும். அதை சொன்னால் தான் மற்றவனுக்கு புரியும். அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களால் நிறைய இடத்துல பேசியே சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. அதே போல் உங்கள்கிட்ட பேசினா நேரம் போகிறதே தெரியாது. இது நிறையா பேருக்கு மிதுன ராசிக்காரர்கள் நண்பர்களாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதே போல் மக்களை கவரக்கூடிய தனித்திறமை உங்கள்கிட்ட இருக்குது. மனம் 2 பக்கம் யோசிக்கும். உங்களோட மனசு 2 பக்கம் யோசிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு விஷயத்தில் உடனே முடிவெடுக்க மாட்டீங்க. இதுவா அதுவா அப்படின்னு பல கோணங்களில் யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இதனால் சில நல்ல வாய்ப்புகள் தாமதமாகலாம். வெளியில் சந்தோஷம் இருக்குது, உள்ள கவலை இருக்குது. வெளியில் சிரிப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே குடும்ப சுமை, பண சிக்கல், எதிர்கால பற்றின பயம் இருக்கும். இதுதான் உங்களை பாதியால் மாற்றிருச்சு. நல்ல சந்தோஷமாக தெரிஞ்சிருந்த மனுஷன் என்ன அப்படி இருக்கான்னா இத்தனையும் உள்ளுக்குள்ளே தான் இப்போ எப்படி இருக்கும். அதே மாதிரி யாரும் எளிதில் நம்பிடாதீங்க. நீங்கள் ஏற்கனவே நிறையா பேர் நம்பியே மாட்டிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் மறுபடியும் சொன்னாலும் நீங்கள் ஒரு சில நம்பி தான் ஆகணும்னு நம்பிடுவீங்க. அது உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸு, உங்களுடைய ராசிக்கான ஒரு இது. ஸோ இதுவே இவங்ககிட்ட பலவீனமாக மாறிடுது. நம்பியவர்களால் ஏமாற்றம், பண இழப்பு, கடன் சுமையெல்லாம் உங்களுக்கு உருவானதுக்கு காரணம் நம்பினது தான், மற்றவங்க நம்பினது தான். இது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவெடுக்க பார்க்கலாம். பல திறமைகள் இருக்கக்கூடிய ராசி நீங்கள். ஒரே வேலையை மட்டும் இல்லாமல் பல விஷயங்களில் திறமை காட்டுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்க, இல்லை வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் வியாபாரம் பண்ணுவீங்க. மீடியா வேலை, ஆன்லைன் வேலை, மார்க்கெட்டிங்கு, பேச்சு தொடர்பான துறை, கமிஷன் வேலை, ட்ராவலு, டிஜிட்டல் துறை, இது எல்லாமே சும்மா நீங்கள் ஒரு பேருக்காகவாவது ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க, இல்லைனா ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி உங்களோட திறமையை 1-2 காட்டணும்னு ஆசைப்படுவீங்க. இது ஒரு லக்காக போய் முடியுதான்னு கேட்டால் அதில் உங்களோட ஈடுபாடு கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பண்புகள் நிறையா இருக்குங்க. மனம் மென்மையடையும். ஒரு மென்மையான மனம் சொல்லுவாங்களே, ஒரு குழந்தை மனசு சார் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி. பிறருக்கு உதவக்கூடிய விருப்பம் அதிகம் கொண்டவர்கள். உதவுறீங்களோ இல்லையோ, உதவக்கூடிய விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாவே உங்களால் மற்றவங்க பாதிக்கப்பட மாட்டான்.
ஸோ அவனை வந்து நீங்கள் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி வேகமான அறிவு உண்டு, எதையும் சீக்கிரம் கற்றுக்குவீங்க. வாழ்க்கையில் கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நீங்கள். கவலையே பட தேவையில்ல. தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடிய திறன் கொண்டவங்க. நீங்கள் எந்த இடத்துல தோற்றுட்டீங்களோ அந்த இடத்துல ஜெயிச்சு மேலே வந்து நிற்பீங்க. அதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டே. சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், இது கேட்க ஒரு மாதிரி கண்ணு தண்ணி வருது சார் அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் வந்து உடனே நீங்கள் வந்து ஜாக்பாட் அடிப்பீங்களாம் நான் சொல்ல கிடையாது. எல்லாரும் மாதிரி ஜோசியர் மாதிரி 2026 அடித்து தூள் கலப்பு, 2026 தமிழ் புத்தாண்டு சூப்பர் டூப்பர், மே மாதம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ என்ன ப்ராக்டிக்கல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ நான் சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60% தாங்க பொருந்தும். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. யூடியூப்பில் ஒருத்தர் வந்து ராசி பலன் சொல்கிறாங்க அப்படின்னா முழுமையாக முதல்ல நம்பக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நாம் சொல்கிறது வந்து மேஷ ராசி, மிதுன ராசி, ரிஷப ராசி, இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கானது தான். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மிதுன ராசிக்காரரில் கிட்டத்தட்ட 140 கோடி பேர் இருக்கிறான் இந்தியாவில். அதில் மிதுன ராசிக்காரன் ஒரு 10 கோடி பேர் 11 கோடி பேர் இருக்க மாட்டான். 11 கோடி பேருக்கு இப்படியே நடந்துச்சுன்னா அவன் எங்கே போகிறது? ஸோ ஏன் சார் அப்போ எதுக்கு சார் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதில் ஒரு 50 to 60% தாங்க உங்களுக்கு பொருந்தும். மீதி ஏன் பொருந்தாது அப்படின்னா, உங்கள் ராசியில் நிறைய பேர் இருக்கான். ஆனால் தசாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு, உள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர் வேறு, உங்களோட கட்ட அமைப்பு வேறு, உங்களோட பிறந்தவர்கள் வேறு, உங்களோட பிரயாணிக்கக்கூடிய ராசிகள் வேறு. இதெல்லாம் கணக்கிட்டு தான் உங்களை வந்து தனிப்படையாக சொல்ல முடியும். அப்போ அதெல்லாம் கணக்குன்னா நீங்கள் உங்களோட மேனுவல் புக் எது, உங்களோட ஜாதகம், உங்களோட ஜாதகத்தில் தான் தனித்துவமாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி அதற்கு தகுந்தாறு போல் தான் உங்களுடைய லைஃப்பை வந்து கால்குலேட்டும் பண்ண முடியுங்க. இதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுடைய லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிடர் ஃபஸ்ட்டு கொண்டு போய் கொடுங்க. இல்லை சார் ஒன்றும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிறவங்க கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இது தெளிவாக சொல்லிடு, இது ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியாக நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல. கீழே இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஒரு விவிஐபி ஜோதிடரோட நம்பர். நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் பண்ணுறதுக்கான காரணம் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட சினித்துறையிலையும் பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களும் ரெகுலராக பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே இப்படியே பார்த்துட்டு தான் உங்களுக்கு வருவாங்க. லக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு கூட வாய்ப்பு கிடைக்கலாம். அதே போல் 200க்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் இவரை வந்து ஆசானாக ஏற்றுக்கிட்டு குருக்கல்வி கற்றுட்ருக்காங்க. குருக்கல்வினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பார். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க, வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் ரெகுலராக நீங்கள் யூடியூப்பை பார்த்தேவும் தெரிஞ்சுக்கலாம். சரி சார், இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பிறந்ததுலேருந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், மன அழுத்தம் தான் அதிகமாக இருக்குது. உண்மையிலேயே சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க சார் உங்களுக்கு விடிவு காலம் பிறந்துச்சு அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மன அழுத்தம் தான் உங்களுக்கு இன்னும் இருந்துகிட்ருக்கு. ஓரளவுக்கு பண விஷயத்தில் ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்குமே தவிர மற்ற பலருக்கு பண விஷயமும் மாட்டிகிட்டு தான் இருப்பீங்க. கடன் பிரச்சனை பலருக்கு கடந்த 2-3 ஆண்டுகளில் நண்பர்களுக்காக எடுத்த கடன், வியாபாரத்தில் நஷ்டம், குடும்ப செலவு, மருத்துவ செலவு, வீண் நம்பிக்கை, இஎம்ஐ சுமை, இதுதான் பண அழுத்தம் ஏற்பட்டிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னா, முன்பை விட கொஞ்சம் குறையும் காலம். அதாவது கடன் கொஞ்சம் குறையும். ஒன்றும் ரொம்ப அப்படியே டக்குன்னு ஜாக்பாட் அடித்து அப்படியே ஜீரோக்கெல்லாம் இது பண்ணுறது கொஞ்சம் குறையும். ஆனால் இன்னும் முழுமையாக விடுபடலை. அதை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் உருவாகிறதுக்கான முக்கிய காரணம் என்ன? யோசிக்காமல் பண உதவி செஞ்சது, வருமானத்தை விட அதிக செலவு, ஒருவரை நம்பி முதலீடு செஞ்சது, குடும்பத்தில் ஒருவரால் பண சிக்கல் ஏற்பட்டது, வேலை மாற்றம் அல்லது வருமான தடை, இந்த மாதிரி விஷயங்களால தான் நீங்கள் வந்து கடனில் மாட்டினது. இந்த கடன் பிரச்சனை எப்படி தீரும்? முக்கியமான 3 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. புதிய கடனை கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். இந்த காலத்தில் இன்னொரு லோன் எடுத்தால் சரியாயிடும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஆபத்து. இப்போ வந்து உங்களை அப்படி தூண்டும், ஒரு லோன் எடுக்க தூண்டும். இந்த காலகட்டம் மிதுன ராசிக்காரது பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் வந்து உங்களை லோன் வாங்க வைக்கும். அது நீங்கள் 5000 இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, 5 லட்சமாக இருந்தாலும் சரி, 50 லட்சமாக இருந்தாலும் சரி, தயவு செய்து தவிர்த்துருங்க. மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய லோனாக இருந்தாலும் சரி தவிர்த்துக்கோங்க. அதுதான் உங்களை வந்து மாட்ட வைக்க போகிறது. ஸோ பழைய தொடர்புகளில் கவனமாக கையாளுங்க. சிலர் மீண்டும் வந்து பணம் கேட்கலாம், அல்லது பழைய பிரச்சனையை கிளப்பலாம். ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அந்த அமௌண்ட்டு வந்து நீ கொடுக்க வேண்டியது அப்படின்னு உங்களை வந்து உட்கார வச்சு கேட்கலாம். சிறிய வருமானங்களை கூட மதிக்க வேணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சைடு இன்கம், ஆன்லைன் இன்கம், கமிஷனு, எக்ஸ்ட்ரா வேலை மூலம் பணம் சேரும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வர இருக்குது. ஸோ கொஞ்சம் நிம்மதியாக பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா நன்மை நல்லது. அதே போல் எந்த தெய்வத்தை வணங்கினா நல்லது சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் பரிகாரம் இதனால ஒரு மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. விஷ்ணு பகவான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. புதன் கிரகத்தினுடைய ஆதரவை அளிக்கக்கூடிய விஷ்ணு பகவான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. புதன்கிழமை விஷ்ணு கோயிலில் போயிட்டு வந்துட்டு
விஷ்ணு கோயிலில் போய் உட்காரக்கூடாது. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கணும். போய் அங்கே உட்காரக்கூடாது. லக்ஷ்மி தேவி வந்து கூட வருவாங்க. வேறு எங்கேயும் நடுவில் உட்காரக்கூடாது. பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா டேரெக்டாக வீட்டுக்கு தான் வரணும். அதே போல் துளசி மாலை சமர்ப்பித்து வணங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. முருகர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா மனக்குழப்பம் குறையக்கூடிய ஒரு தருணமாக அமையும். நான் சொல்கிறது நோட் பண்ணிக்காங்க. ஓம் சரவண பவ அப்படின்னு ஜபம் பண்ணிகிட்டே இருங்க. எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ சும்மா அப்படியே நார்மலாக சொல்லிட்டே இருங்க. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ ஜபம் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல லாபம் தரும், நல்ல பலன் தரும். மனக்குழப்பம் நீங்கிச்சு அப்படின்னாவே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா தூக்கம் வரும். நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஐடியாஸ் தோணும், தொழிலை பெருசு பண்ணுவோம், கடன் பிரச்சனைகள் தீரும், வருமானம் வரும். இதுதான் அதோட ஸ்ட்ராட்டஜியே, அதுதான் அதோட சைக்கிளிக்கே. நீங்கள் மைண்டை கிளியராக வச்சுருந்தாவே எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அதே மாதிரி ஹயக்ரீவர் கல்வி, புத்தி, வேலைவாய்ப்பு, பேச்சுத்திறன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வளர்க்க உதவக்கூடிய தெய்வம் தான் ஹயக்ரீவர். எப்போவுமே நான் நிறையா வீடியோக்களை சொல்லியிருக்கேன். மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் சக்தி தான். மனித ரூபமும் மிருக தலையோ அல்லது மிருக உடலோ இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குனீங்க அப்படின்னா டபுள் சக்தி. எக்ஸாம்பிள் நரசிம்மர், ஹயக்ரீவர், வராகி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சக்தி வாய்ந்த தெய்வங்கள். இதெல்லாம் வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து என்றைக்கும் மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த விஷயம் வந்து நீங்கள் எந்த இடத்துல போனாலும் நிறைய பேர் சொல்கிறதில்ல. அது எந்தளவுக்கு பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர் சொல்கிறதில்ல. நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் தட்சிணாமூர்த்தி மன அமைதி மற்றும் சரியான முடிவெடுக்கக்கூடிய திறன் கிடைக்கும். தடைகளை நிவர்த்தி பண்ணவர் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மன அமைதியும் சரியான முடிவெடுக்கக்கூடிய திறனும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை. 2026 ஆண்டிலிருந்து, அதாவது இப்போ போன 6 மாதத்துலேருந்து நீங்கள் ரொம்ப நாளமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம், சார் நல்லது நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ் புத்தாண்டு பிறந்துச்சு, தமிழ் புத்தாண்டு பிறந்ததாக நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் மனதில் பழைய நினைவுகள் அதிகரிச்சுட்டே இருக்குது. என்னன்னு தெரியல சார், எது ஞாபகம் வருது, இதெல்லாம் நிறையா பேருக்கு இருக்கும். அது உண்மையான மட்டும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சில உறவுகள் விலகியது, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உறவு அது மனசு கஷ்டமாக கூட இருக்கலாம், அந்த உறவு வந்து விலகியிருக்கும். நம்பியவர் ஏமாற்றிய விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பழசு தான், இப்போவும் ஒரு சிலருக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது. அது வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது, அசை போடக்கூடிய சில விஷயமாக உங்களோட லைஃப் இப்போ போயிட்டு இருக்குது. பண வரவு இருந்தும் கையில் நிலைக்காத நிலை இப்போ உங்கள்கிட்ட இருக்குது. வேலை மாற்றம் பற்றிய யோசனை, வேலை மாற்றலாமா இல்லை ஊர் மாற்றி அதை பார்க்கலாமான்னு நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இருக்கிற இடத்துல இருங்க, ரொம்ப நல்லது. அதே போல் நிறைய வேலைகள் இருந்தாலும் அதிலேருந்து லாபங்கள் வரக்கூடிய காலகட்டம் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி தூக்கமின்மையில் மாட்டிட்டு முழிக்கிறீங்க, உடல் சோர்வு இருக்குது ஆனால் தூக்கம் வரல சார் அப்படிங்கிறீங்க. வீட்டில் கருத்து வேறுபாடு இருக்குது, உட்காந்து பேசினா கூட பேசுகிறதுக்கு ஒரு கன்வீன்ஸ் ஆகலை சார் அப்படிங்கிறீங்க. என்ன வாழ்க்கை இப்படி போகுது அப்படிங்கிற மனநிலையில் தான் இப்போ நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறீங்க. இது உண்மையா அப்படின்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்படி இருக்கிறவங்க மட்டும் உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. இல்லை சார் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு சார்னா இப்போ நீங்கள் பார்க்கவே தேவையில்ல, அமைதியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதே போல் இதே நேரத்தில் உங்களை காப்பாற்றக்கூடிய மறைமுக சக்தி இருந்தது. அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியறதில்ல, இந்த ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஆற்றல் கொஞ்சம் இருக்குது. அதனால் உங்களை காப்பாற்றக்கூடிய மறைமுக சக்தி இருந்துகிட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. பெரிய ஆபத்து ஒன்று தவிர்க்கப்பட்டது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய ஆபத்து சார் மாட்டிருமே, எப்படியே தப்பிச்சுக்கிட்டேன் அப்படிம்பீங்க. அது யாரால்? உங்களோட குலதெய்வத்தால். போய் குலதெய்வத்தில் மண்டி போட்டு கும்பிடுங்க. வாழ்க்கையில் புதிய பாதை திறக்க ஆரம்பிச்சிருக்குங்க, புதிய பாதை. அது உங்களுக்கு பெருசாக இப்போ தெரிஞ்சிருக்காது, ஒன்றும் பெருசாக என்ன தெரியல சார் அப்படிங்க ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால் மிகப்பெரிய நன்மை உண்டு, கவலைப்படாமல் அப்படியே மூவ் பண்ணுங்கள். பயங்கர பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அதே போல் அதுதான் பெரிய நல்ல விஷயமாக மாறப்போதா சார், அப்போ வாழ்க்கை நல்லதாக மாறிடுமான்னு கேட்டால் டைரெக்டாக சொல்கிறேன், உடனேலாம் உங்களுக்கு மாறாதுங்க. உங்களை சொல்லி ஏமாற்றணுன்னு எங்களுக்கு ஆசை கிடையாது. சொல்லி அப்படியே இது பண்ணால் வீடியோ நல்லா ஓடும் அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த ராசிக்காரர் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்காங்க, உங்களை வீடியோவில் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் மிதுன ராசிக்காரனை கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்குது. அது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா ஒரு வேளை இன்னும் சூப்பராக இருக்கும் என்னமோ தெரியல. பட் ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக தான் செயல்படணும். அதுக்குள்ளே கமெண்டில் திட்டாதீங்க, உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்து தான் எங்கள்லாம் பயமாக இருக்குது. நிறைய கமெண்ட்ஸ்லாம் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, நான் நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கேன். உங்களோட இதை பார்த்து தான் இப்படி இருக்குது அப்படிம்பீங்க. சார் இப்போ நான் முன்னாடி சொன்னதான், யூடியூப் வீடியோஸ் வந்து முழுமையாக நம்பக்கூடாது. உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் எங்கே இருக்குது அதுதான் பேசும். அதே போல் மே மாதம் டு ஜூன் மாதம் ஆரம்பம், இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்காங்க. பண வரவு மெதுவாக உயரும், புதிய தொடர்பு உதவும், வேலை வாய்ப்பு அல்லது சைடு இன்கம் வரும், பழைய சிக்கல் ஒன்று தீர்வு கொண்டு வருவீங்க. ஜூன் டு ஆகஸ்ட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னா குடும்பத்தில் நல்ல மாற்றமும் வீட்டில் சுப நிகழ்ச்சியும் பேசப்படும். கடன் சுமை குறைய ஆரம்பிக்குங்க. வெளிநாடு வெளியூர் வாய்ப்பு சிலருக்கு வரும். செப்டம்பர் டிசம்பரில் வாழ்க்கை நிலை சீராகும். உங்களை மதிக்காதவங்க மீண்டும் தேடி வருவாங்க. பணத்தில் கட்டுப்பாடு வந்தால் சேமிப்பு உருவாகும். சரி சார், இப்போ அடுத்த 12 நாள் கழித்து எப்படி வீடியோ போடுவீங்க, அந்த 12 நாளைக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறேன், கேட்டுக்கேன்.
1 to 3வது நாள் வரைக்கும் மனதில் குழப்பம் இருக்குங்க. யாரோ ஒருவரோட பேச்சு கவலையை தரும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள கூட பேசலாம். அந்த வார்த்தை வந்து உங்களை ஹர்ட் பண்ணுவாங்களா, அந்த ஹர்ட் பண்ணும் இந்த 3 நாளில். ஸோ அந்த இடத்துல சண்டைலாம் போடாதீங்க, அமைதியாக இருந்துட்டு விட்டுருங்க. அதே மாதிரி தூக்கம் குறையலாம். அதை நினச்சின்னு இல்லை, எதை நினச்சோ ஒன்று தூக்கம் குறைஞ்சிருக்கும். 4 to 5வது நாள் நல்ல தகவல் வருங்க. பழைய நண்பர் தொடர்பு கொள்வாங்க. பண உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6 to 7வது நாள் குடும்ப விஷயத்தில் கவனம் தேவையாக இருக்கணும். அன்னெசரி ஆர்கியூமெண்ட்டை தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்காங்க. உங்களோட ஃபேமிலியிலே அதை பேசினாங்க அப்படின்னா போய் அமைதியாக தனியாக உட்காந்துக்காங்க. சரி, தனியாக உட்காரதுனால தான் சார் சண்டையே வருது அப்படின்னா சமாதானப்படுத்துறதுக்கு என்னவோ அதை பண்ணுங்க, கோவப்படாதீங்க. 8 to 9வது நாள் வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ் தொடர்புலாம் வருங்க. அதே மாதிரி புதிய திட்டம் வந்து யோசிப்பீங்க. நாள் 10 மன உறுதி அதிகரிக்கும், நல்ல முடிவு எடுப்பீங்க. அதே மாதிரி 11 to 12வது நாளில் சிறிய பண வரவு உண்டுங்க. மன அமைதியும் மன நிம்மதியும் நல்ல செய்தியும் வந்து சேரும். சரி, இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எல்லாரையும் நம்பாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் கெட்டு போனதே நம்புறதுனால தான். உங்கள் திட்டங்களை எல்லாரிடமும் சொல்லாதீங்க. பழைய தவறுகளை நினைத்து மனசை உடையாதீங்க. பழசை முதல்ல நினைக்காதீங்க. உங்கள் பேச்சு திறன்தான் உங்களுடைய பெரிய பலம். பேசுங்க, ஆனால் அளவாக பேசுங்க, கரெக்டாக யோசித்து பேசுங்க. இந்த வருஷம் மெதுவான உயர்வு வரும், கவலையே பட தேவையில்லை. இந்த ராசிக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னா 48 நாட்கள் இதை வந்து செய்யுங்க, முடிஞ்சால் செய்யுங்க. ஆனால் ரொம்ப நல்லது, புதன்கிழமை பச்சை நிற ஆடை, ஒரு க்ரீன் கலர் கர்ச்சீஃபாவது கையில் வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. விஷ்ணு கோயிலில் துளசி மாலை கொடுங்க. விஷ்ணு கோயிலுக்கு போனீங்கன்னா சாமி கும்பிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வந்துடுங்க. முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓம் பூம் புத்தாய நமக அப்படின்னு 108 முறை இது எழுதி கூட வச்சுக்கோங்க, இல்லை கமெண்டில் பதிவிட்டுக்கோங்க. ஓம் பூம் புத்தாய நமக, ஓம் பூம் புத்தாய நமக, ஓம் பூம் புத்தாய நமக 108 முறை சொன்னீங்க அப்படின்னா புதன் பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு தற்போது வந்து நரம்பு சோர்வு, மன அழுத்தம், தூக்கமின்மை இதெல்லாம் இருக்கும். கழுத்து தோல் வலி உங்களுக்கு இருக்கும். அசிடிட்டி, ஆன்சைட்டி இருக்கும். ஆன்சைட்டினா என்ன தெரியுமா? அப்படியே ஒரு பதட்டமாகவே பயமாகவே இருக்கிற மாதிரி, அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்க, சரியாயிடும். இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. 2026 சிரமமாகவே இருந்தாலும் 2026 நடுப்பகுதியான இப்போது உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் மெதுவான திருப்பங்கள் ஆரம்பிக்கும். குறிப்பாக பணநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுங்க, கடன் குறையும். அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு, அதை சொல்லணுன்னா. அதே மாதிரி மன அமைதி இருக்கும், புதிய வாய்ப்புகளும் மதிப்பும் கொஞ்சம் ஏற்படும், குடும்பம் முன்னேற்றம் அடையுங்க. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இப்போ வரக்கூடிய காலம் ஆரம்பிக்குது, அதாவது வரக்கூடிய காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமாக சொல்லணும். இந்த ராசிக்காரர்கள் தாமதமான வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களோட வாழ்க்கை ரகசியம் பண்ணாவே தாமதமான வெற்றி தான். எதுவுமே நீங்கள் வந்து சக்ஸஸ் தான், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது. அந்த லேட்டு தான் உங்களுக்கு கடுப்பாகுது. ஆரம்பத்தில் சிரமம் இருந்தாலும் கடைசியில் நிலை பிடித்து வெற்றி பெறக்கூடிய சக்தி இவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த வீடியோவில் ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தவறாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். இல்லை சார், நான் ஜோதிட ரீதியான சில விஷயங்கள் கேட்கணும், சந்தேகங்கள் கேட்கணும், இதில் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே தான், பரவாயில்ல தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் செட் ஆகலையே சார் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு வச்சுருக்காங்களான்னு பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது வசியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். இது எல்லாமே கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இங்கே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்களுக்கான ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். வேறு எந்த தகவலாக இருந்தாலும் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.